பொங்கலுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்க மாட்டேன்னு அறிவிச்சு விட்டாங்க. கொடுக்காம மட்டும் இருக்கட்டும், பொங்கல் முடிஞ்ச பிறகு பாருங்க. ஒரே ஒரு பாட்டியமாக தானே இந்த செருப்பை தூக்கி வீசிட்டு போச்சுது. தனிப்பட வச்சு விசாரிச்சுட்டு தேடிட்டு இருக்காங்க எல்லாம். இனிமே பாருங்க, எல்லா பெண்களும் அதை மாதிரி செய்வாங்க. சாணியெல்லாம் கரைச்சி ஊற்றி விடுவாங்க. ஆளுநருக்கு இவங்க என்ன மரியாதை கொடுப்பாங்க? ஆளுநர் போன இதுக்கு முந்தின வருஷம் நடந்த இதே சட்டசபை கூட்டத்தொடரில் போயான்னு சொன்னார் பொன்முடி. ஆளுங்கட்சியா இருக்கும்போது கவர்னர் வேண்டாம், எதிர்கட்சியா இருந்த போதெல்லாம் கவர்னர் வேணும். இதானே இவங்க பாலிசி. எதிர்கட்சியா இருந்தபோது சட்டை கழிச்சிட்டு யார்கிட்ட போய் நின்னாங்க? நேர போய் கவர்னர் தானே போய் நின்னாரு. இவங்க இந்த தப்பெல்லாம் பண்றதுக்கு அது ஒரு காரணம். நம்ம என்ன அயோக்கியத்தனம் பண்ணினாலும் சரி, மோடி வந்து ஆட்சியை கலைக்க மாட்டார், எந்த மாநில அரசையும் கலைக்க மாட்டாருங்கிற துணிச்சல். அதனால இவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. இதுதானே உண்மை. அதனால கண்டிப்பாக இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பியோ இல்லை நடிகர் விஜயை நம்பியோ அவங்க வர மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினை கொண்டு துணை முதலமைச்சர் ஆக்கினால ரொம்ப கட்சிக்கு உள்ளாலே பெரிய பூகம்பம் இடிச்சுட்டு கிடக்குது. தமிழ்நாடு முழுக்க வந்து போதை பொருள் சுத்திட்டு இருக்கு. கிராமப்புறங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய தோல்வியாக அங்கே போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்து 2500 ரூபா கொடுத்தவரை வந்து 2500 ரூபா கொடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அதை கூட ஒரு 1500 ரூபா போட்டு 5000 ரூபாயாக கொடுங்க. என்ன கணக்கு அது? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரியல் ஒன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஆளுநர் பதவி இருக்கும் வரை அவருக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும் அப்படின்ற கருத்து வந்து கருணாநிதி அவர்களோட கருத்தாகவே இருந்துட்டு இருக்கு. நாங்கள் அதுபடி தான் செயல்பட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆளுநருக்கு இவங்க என்ன மரியாதை கொடுத்தாங்க? ஆளுநர் போன இதுக்கு முந்தின வருஷம் நடந்த இதே சட்டசபை கூட்டத்தொடரில் போயான்னு சொன்னார் பொன்முடி. அப்படித்தானே சொன்னார். போயான்னு சொல்ல ஒரு ஆக்ஷன் பண்ணார். அதை இது அர்த்தம் இதுதானே, போயா அப்படிங்கிறது தானே. அவருக்கு அவருடைய மேனரிசம், அவருடைய வார்த்தை தான் வந்திருக்கும். சத்தம் வெளியே பதிவாகலை, அவ்வளோ உண்மைதான். ஆனால் இந்த இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் வெளியே கவர்னர் வெளியே போகும்போது போயா அப்படிங்கிறது தானே. அதை தானே நம்ம சொல்ல முடியும். இவ்வளோதான் மரியாதை. சரி, இப்படிப்பட்ட இந்த ஆக்ஷனுக்கு என்ன மரியாதை? ஒரு கவர்னர் வெளியே கிளம்பி போகிற அந்த செய்திக்கு என்ன மரியாதை? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கவர்னர் வேண்டாம், எதிர்கட்சியாக இருந்த போதெல்லாம் கவர்னர் வேணும். இதானே இவங்க பாலிசி. எதிர்கட்சியாக இருந்தபோது சட்டை கழிச்சிட்டு யார்கிட்ட போய் நின்னாங்க? நேராக போய் கவர்னர் தானே போய் நின்னார். சட்டை கழிச்சிட்டு முக ஸ்டாலின் போய் நிற்கலை. பொள்ளாச்சி விஷயத்துக்கு கவர்னர் போய் நிற்கலை. அதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு போய் நிற்கலை. அவர்கிட்ட போய் கோரிக்கை கொடுக்கல. அதே மாதிரி வந்து ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்துக்கு நீங்கள் கவர்னர் போய் எந்த விஷயத்துக்கு போய் நிற்கலை. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கவர்னர் மாளிகையை நோக்கி ஓடத்தான் செய்தீங்க. அப்புறம் நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்து உட்கார்ந்த பிறகு கவர்னர் வேண்டாம். ஆனால் நாங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க சட்டசபையில்? நீங்கள் கொடுக்கக்கூடிய லட்சணம் இதுதான். அவர் வந்து சொன்னாரா இல்லையா? அவர் தானே புரோட்டோக்கால் படி அவர் தானே வந்து மேலே உயர்ந்த பதவியில் இருக்கார். கவர்னருக்கு கீழே தானே முதலமைச்சர், சபாநாயகர் எல்லாருமே. ஆனால் நீங்கள் வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் தேசிய கீதத்தை பாட சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அவர் திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் அதை காதலே வாங்கலை. இதான் நீங்கள் கொடுக்க மரியாதை அவருக்கு. நீ பாடணும். எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரே ஒரு கேள்வி கடைசியாக கேட்குறேன். இந்த சட்டசபை சம்பந்தமாக கேட்குறது, இந்த கூட்டத்தொடரில் என்ன நோக்கது, என்ன இதனுடைய இது என்னது, சம்பிரதாயம் என்னது? கவர்னர் உரை. கவர்னர் வந்து உரை நிகழ்த்துவார். அந்த உரைக்கு நன்றி தெரிவித்து நீங்கள் வந்து பேசுவீங்க, தீர்மானம் கொண்டு வருவீங்க, முதலமைச்சர் கொண்டு வருவார். அந்த உரையில் எல்லாரும் கருத்து பரிமாறுவாங்க, பேசுவாங்க. கடைசியில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். அவ்வளோதானே. கவர்னர் உரையே நிகழ்த்தலை, கடை சாத்திரி போக வேண்டியதானே. அதுக்கப்புறம் எதுக்கு சார் சட்டசபையை வச்சுருக்கீங்க? எதுக்கு அந்த கூட்டத்தொடர்? கவர்னர் உரை நிகழ்த்தலை சார், அதோட முடிஞ்சு போச்சுல சட்டசபை. கவர்னர் உரை சபாநாயகர் உரையா மாறிடுச்சு. ஆமா, அப்ப சபாநாயகர் உரைன்னு சொல்லுங்க. சபாநாயகர் உரைன்னு போன வாட்டியும் இதை தான் செய்தீங்க. சரி, ஏதோ ஒரு கொஞ்சமா சுருக்கமாவது இங்கிலீஷ்ல வாசித்தாரு, அதனால நாங்க பண்ணணும் முழுமையானு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. இந்த மாதிரி வாசிக்கவே இல்லையே. கவர்னர் உரைன்னு சொல்றீங்க, கவர்னர் வாசிக்கவே இல்லையே. சட்ட ரீதியாக சட்டப்படி கவர்னர் உரை தான் அதுக்கு பேரு. கவர்னர் வாசிக்கவே இல்லை. அவர் வாசிக்காத உரையை நீங்க எப்படி கவர்னர் உரைன்னு சொல்றீங்க? சபாநாயகர் உரைன்னு சொல்லுங்க சார். அதுக்கு சபாநாயகர் உரைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி தொடர்ந்து பேசுங்க நாளையிலிருந்து. அதானே ஒரிஜினலா இருக்க முடியும். நீங்க கவர்னர் உரையை நிகழ்த்தாத கவர்னர் உரையை நிகழ்த்தாத போது அவருடைய உரைன்னு எப்படி அதை சொல்றீங்க? சபாநாயகர் தானே உரையை நிகழ்த்தியிருக்காரு, அவருக்கு உரைன்னு சொல்லுங்க. அதை கேலி கூத்தா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன சொல்லியிருக்காரு? ஆளுநர் புறக்கணிச்சிட்டு போகல, திட்டமிட்டு ஆளுநரை வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமா, அது உண்மைன்னு தான் நானும் நம்புறேன். ஏன் தெரியுமா? கவர்னர் வந்து கண்டிப்பா என்ன, அதுக்கு தான் 2 நிகழ்ச்சியை நான் சமீபத்திய நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சியில் நான் நேரடியாக பங்கெடுத்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். கவர்னர் நிகழ்ச்சின்னா அது சட்டப்படி தான் இருக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கார். நமக்கு சட்டப்படி என்ன, அம்பேத்கர் கொடுத்த சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதை நடக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கார். அவர் எந்த நிகழ்ச்சியில் கலந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுறார், பின்பற்றாரு.
ஆனால் சட்டசபையில் கட்டாயம் இதை பின்பற்றி ஆகணும். நீங்கள் வந்து தேசிய கீதம், அதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், அதுக்கு பிறகு தேசிய கீதம் பாடணும், அதுக்கு பிறகு நீங்கள் அலுவலில் தொடங்கணும். அதை வந்து அவர் சொல்கிறாரு. அவர் கண்டிப்பாக சொல்லுவாருன்னு இவங்களுக்கு தெரியும். போன வருஷமும் சொல்லிட்டார், போன வருஷமும் சொன்னார், நீங்கள் கேட்கல. ஆனாலும் அவர் ஓரளவுக்கு விட்டுட்டு போயிட்டார். இந்த வாட்டியும் அதே நெருக்கடியாக கொடுப்போம், கண்டிப்பாக அவர் கோவிச்சுட்டு போவாருங்கிறது தெரியும். ஏன்னா அங்கே போகும்போதே அவர் சபாநாயகர்கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பார். அவர் எப்படி சொல்லாமல் இருப்பார்? போன தடவை பண்ண மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு, இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து இதெல்லாம் மரியாதை கொடுத்து ஒழுங்காக நீங்கள் பாடணும், அதுல எதுவும் குறைபாடு வரக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லி அனுப்பியிருப்பார். இவர் வந்து அப்போ அவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக அவர் பாட சொல்லுவார். நம்ம வந்து பாடாமல் இருந்தாலே அவர் கிளம்பிடுவார். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய இதை அப்படியே பண்ணிக்கிடலாம். அண்ணா பல்கலைக்கழக மேட்ரை, அந்த கற்பழிப்பு மேட்ரை அந்த இந்த கவர்னர் பக்கமாக திருப்பி கவர்னரை வச்சு ஒன்றுமா வண்டியை ஓட்டலாம். இன்னைக்கு பாருங்கள், சாயந்தரம் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் இதுதான் விவாத பொருள், இதுதான் வரும். வேறு என்ன நடக்கும்? இதை வச்சே அப்படி பேசுவாங்க, கவர்னர் இப்படி செய்யலாமா, அது தேசிய கீதம் கடைசியில் பாடப்பட்டதில்லை இப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் இது. அதனால் அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதில் உடன்பாடு தான். அவர் இவங்க திட்டமிட்டே அவரை வந்து இந்த மாதிரி பண்ணணும், அவரை இப்படி பண்ணுனா இப்படி செய்வார், அதனால் நம்ம அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்கிறது உண்மைதான். மோடி ஸ்டாலின் இந்த உறவில் வந்து ஆளுநர் வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு. அங்கே என்ன உறவு இருந்துச்சு? இல்லை, இப்போ மோடி தான் வந்து எங்கே நெருக்கமாக இருக்காங்க. மோடி வந்து மரியாதை கொடுக்காங்க சார், இவங்க மரியாதையே இல்லாமல் நடத்துகிறாங்க, அவ்வளோதான். மோடியோ இல்லை வாஜ்பாயோ இல்லைனா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இல்லைனா ராஜ்நாத் சிங்கோ எல்லா மரியாதையும் திமுக தலைவர்களுக்கோ இல்லைனா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு கொடுக்க தான் செய்கிறாங்க. தொடர்ந்து கொடுக்க, யார் இருந்தாலும் அவங்க கொடுக்குறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் அந்த மரியாதையெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், கருணாநிதியினுடைய நாணயத்தை இந்த அரசாங்கம் வெளியிட்டுச்சு, மோடி அரசாங்கம். எப்படி வெளியிட்டாங்க? அவங்க இவங்களை வந்து வேண்டாம், இது வந்து ஒரு இந்த ஆட்சிக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, இது நமக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா அவங்க எப்படி அதை பண்ணுவாங்க? எதிரானது ஆதரவானதெல்லாம் வேற கதை, அது அரசியல் வெளியே. நீங்கள் ஆட்சியாளர்னு பார்க்கும்போது அவர் பிரதமர், மத்திய அரசினுடைய தலைமகனாக அவர் இருக்கார். இங்கே மாநில அரசு இவங்க கையில் இருக்குது. ஜனநாயக ரீதியாக அவங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். இல்லைன்னா எப்பவுமே கலைச்சி தள்ளியிருப்பாங்க சார் இந்த ஆட்சி. இந்திரா காந்தி மாதிரி இருந்திருந்தா இந்த ஆட்சி நீடிச்சிருக்கும். இவங்க இந்த தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம். நம்ம என்ன அயோக்கியத்தனம் பண்ணினாலும் சரி, மோடி வந்து ஆட்சியை கலைக்க மாட்டார், எந்த மாநில அரசையும் கலைக்க மாட்டாருங்கிற துணிச்சல். அதனால இவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. இதுதானே உண்மை. இல்லைன்னா எப்பவுமே கலைச்சி தள்ளி இருக்க மாட்டாங்க. இதை அவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணி வச்சிருக்காங்க, எப்பவுமே கலைச்சிருப்பாங்களே. சட்ட ஒழுங்கில் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களுக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. ஏன் அப்படின்னா அவர் கலைக்கக்கூடாதுங்கிறது அவங்க ஜனநாயகத்தை, அவங்க திருக்கோயிலாக நினைக்கிறாங்க, பாராளுமன்றத்தை ஜனநாயகத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அது வந்து ஒரு பண்பட்ட நிலையில் போயிட்டு இருக்கனால அதை இவங்க சாதகமாக எடுத்து வச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மறுபடியும் வந்து மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் முதலமைச்சருக்கும் பிரதமருக்கான உறவு கரெக்டாக தான் இருக்கும். அவங்க தரப்பில், பிரதமர் தரப்பில் இருந்து கொடுக்கக்கூடிய மரியாதை கரெக்டாக தான் இருக்கும். நக்கல் கிண்டல் இன்னும் வந்து அவரை இழிவுபடுத்துறதுல இவங்க பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. விசிகா எம்எல்ஏ மாணவி விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த திமுக கூட்டணியில் உள்ள ஒரு முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தைகள், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அந்த கட்சி சார்பில் இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சபாநாயகர் பாலாஜி வந்து கொடுத்துருக்காரு, எம்எல்ஏ வந்து கொடுத்து இது வந்து இந்த கூட்டத்தொடரில் ஒத்திவைப்பு தீர்மானம் அந்த இதை ஒத்து வச்சுட்டு இதை வந்து விவாதிக்கணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தை வந்து அந்த இது தொடர்பான விஷயத்தை வந்து சட்டசபையில் விவாதத்துக்கு ஏற்று நம்ம வந்து இதை விவாதிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது கூட்டணி இப்போ வந்து அதிமுக கொடுத்துருக்கு, இல்லைனா பாஜக கொடுத்துருக்கு, பாமக கொடுத்துருக்கு அப்படின்னா அது வேற. எதிர்கட்சி வரிசையில் உள்ளவங்க அவங்க கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இது கூட்டணி கட்சியில் இருந்தே விடுதலை சிறுத்தைகள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு காரணம், 2 காரணம் தான் இதில் இருக்க முடியும். ஒன்று வந்து நான் பார்க்குறது, ஒன்று வந்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு கிரவுண்ட் லெவல் நிலவரம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் வந்து எல்லா ஊருக்கும் போகக்கூடியவங்க தானே, அவங்களுக்கு தெரியும். அங்கெல்லாம் வந்து இந்த விவகாரத்தில் திமுக ஆட்சிக்கு மேலே எல்லாரும் காரி தூப்புறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நாமளும் வந்து நம்ம பங்குக்கு ஏதாவது ஒன்று செய்தால் தான் நம்ம மக்கள்கிட்ட போகும்போது நம்ம வந்து நாங்கள் இதுக்காண்டி இப்படிலாம் போராடணும், நாங்களும் வந்து அதை வந்து உடனே அந்த திமுகனுடைய நிலைப்பாடு நாங்கள்லாம் ஏற்றுக்கலைங்கிற மாதிரி சொல்லிக்கலாங்கிறது ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று டிமாண்டு, பேரம் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏற்று நீங்கள் பேசிங்கன்னா வேல்முருகன் கத்திட்டு நடந்தார், இந்தா போட்டாச்சு முடிஞ்சு போச்சா. அதே மாதிரி இவங்களுக்கு தேவை என்னவோ, சேகர் பாபு சொன்ன மாதிரி தான், இவங்களுக்கு தேவை என்னவோ அது பூர்த்தி செய்யப்படும், முடிஞ்சு போச்சு, அதோட இந்த பிரச்சனை முடியும். ஆனால் இவங்க இது எடுத்திருக்காங்க, அதனால இவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து கம்யூனிஸ்டுக்காரங்களும் இதே மாதிரி வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து சமீப காலத்தில் பேசிட்டு வராங்க. இவர்
பாலகிருஷ்ணன் பேசும்போது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த செயலாளர் அவர் வந்து பேசும்போது வந்து இங்கே வந்து அறிவிக்கப்படாத அவசர நிலைங்கிறத அவர் கோடிட்டு போயிட்டார். கடைசியில் அவரையும் மாற்றி விட்டாங்க. மாற்றி புதுசாக வந்திருக்க சண்முகமும் அதே மாதிரியான கருத்தை தான் அவர் வந்து சொல்கிறார். திமுக நிழல்லாம் ஒன்றும் அது கம்யூனிஸ்ட் ஒன்றும் அங்கே வளரலை, நாங்கள் வந்து மக்களை இது பண்ணி தான் நாங்கள் மக்களுக்காக போராடி தான் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்துட்டு இருக்கோங்கிற மாதிரி அவர் வந்து அவர்களுடைய கருத்தையும் அவர் தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ முன்னாடி இருந்த செயலாளர் சொன்ன கருத்து தான் இவரும் அதை பின்தொடர்ந்து வராரு. மாற்றினது என்ன காரணமோ வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் வந்து இவரும் அதே தான் சொல்கிறார். ஆனால் இந்த சண்முகத்துக்கு வந்து விருதெல்லாம் கொடுத்தவர் தான் மு.க. ஸ்டாலின். அது ஒரு பாயிண்ட் இருக்குது உள்ளால. அவங்க கடந்த போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷம் விருது கொடுத்தாங்க. அதனால் விருது கொடுத்து அப்படியெல்லாம் கௌரவப்படுத்தினவங்க அவர் தான் இப்போ வந்திருக்காரு. இருந்தாலும் அவருடைய கருத்தை இதை அவர் பதிவு பண்ணுறாரு, தொடர்ந்து பதிவு பண்ணுறாரு. இப்போ இது வந்து அதே கதை தான். ஒன்று டிமாண்டு, இன்னொன்று மக்கள்கிட்ட வந்து திமுகவினுடைய அது தெளிவாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. திமுக சரி எல்லா இதையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, திமுகவினுடைய ஆட்சியில் நாங்கள் அங்கம் இல்லை, அந்த வார்த்தையை தெளிவாக சொல்கிறாங்க. ஆட்சியில் நாங்கள் கம்யூனிஸ்ட் வந்து அங்கம் இல்லை, அவங்க கூட்டணியில் நின்று நாங்கள் வந்து தேர்தலை சந்தித்தோம், அதோட முடிஞ்சு போச்சு. அதனால் அவங்க செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பாக்க முடியாது, ஆட்சியில் பங்கெடுத்தால் தான் நாங்களும் வந்து அதில் தப்பு நடந்தால் பொறுப்பேற்க முடியுங்கிறத அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அதில் எங்களுக்கு பங்கு இல்லை, நாங்கள் வந்து அதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்கமே தான் இருக்குது. ரெண்டு காரணம் தான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். ஒன்று, கிரவுண்ட் லெவலில் இந்த விஷயம் போயிட்டு மக்கள் மன்றத்தில் இது போய் சேர்ந்துட்டு, அதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நம்ம யூடியூப் சேனல்கள் மூலமாக போய் சேர்ந்து போச்சு, எல்லாத்தையும் கையில் மொபைல் வச்சுருக்காங்களே, சேர்ந்து போச்சு. உண்மை என்னங்கிறத அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல போய் முட்டு கொடுத்தோம்னா நம்ம மாட்டி தப்பாக போயிடும், அதனால் நாங்கள் இதை பண்ணுறோங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஒன்று, டிமாண்ட் பண்ணுறாங்க, கோரிக்கை, அதை விவாதம், அதை அடுத்த தேர்தலில் 26 தேர்தலை மைண்டில் வச்சுட்டு டிமாண்டை ஜாஸ்தி பண்ணோன்னா இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் கிடைக்கும், இல்லைனா அழுதப்பில் தான் பால் குடிக்கும் நம்மள, இல்லைனா பழையபடி ஏற்கனவே கொடுத்த சீட்டோடு முடிச்சிருவாங்க, நோட்டு தராமல் போயிடுவாங்க. அதனால் இப்போவே கேட்டால் தான் கிடைக்கும். இதை வந்து வேத பொருளாக கொண்டு வரதுனால கூட்டணியில் விரிசல் எதுவும் ஏற்படாது சார்? எனக்கு தெரிஞ்சு வராது சார். திமுகவை விட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுது அப்படி ஒரு விவாதத்துக்கு நீங்கள் வச்சுடுங்க, வெளியேறதாவே வச்சுடுங்க. வெளியேறினா அவங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இன்னொரு கூட்டணி அமைக்கணும். ஏற்கனவே 2000 திமுகவில் ஸ்பேஸ் இருக்குல்ல சார்? இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. வெற்றி வாய்ப்புங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அது? இப்போ தமிழக அரசியலில் ஏற்கனவே திருமாவளவன் ஒருக்கா சூடு வாங்கியிருக்காரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் இவங்க எல்லாம் 2 கம்யூனிஸ்டுக்காரங்களும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து தான் போய் விஜயகாந்தை வந்து கொண்டு வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சு மக்களை சந்திச்சாங்க. அது வெளிவந்த பிறகு நடந்த ஒன்று. 2011 திமுக கூட்டணியிலே இருக்கும்போது கூட ஒரு பெரிய தோல்வி தானே சந்திச்சாங்க. இல்லை, அது இருக்கலாம். அது திமுகங்கிறது பெரிய கட்சி, அதிமுகங்கிறது பெரிய கட்சி. இந்த ரெண்டில் இந்த அணியில் இருந்து தோக்கலாம், வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உள்ளதுன்னு வச்சுட்டுங்களாம் குறைந்தபட்சம். இதுலேருந்து வெளியே போய் 3வது அணி அமைச்சா என்ன ஆகுங்கிறத 2016 சட்டமன்ற தேர்தலை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அவர் இருந்த மரியாதையும் அவரை கெடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க, தெருவில் எடுத்து கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து நீங்கள் வந்து விஜய் இப்போ இருக்காரு, விஜய் கூட கூட்டணி வச்சா என்ன நடக்கும்? அதே மாதிரி கதை தான் நடக்கும், திருப்பி ரிப்பீட் ஆகும். 2016 வந்து அப்படியே 2026 வந்து 10 வருஷத்துக்கு பின்னாடி அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நிறைவேறும். மற்றபடி இவங்களுக்கு எம்எல்ஏ கிடைக்காம போயிடுவாங்க. அப்போ வந்து இவங்க குறைஞ்ச இப்போ மட்டும் கிடைக்குமா இல்லையாங்கிறது வேற கதை. அந்த கிடைக்குங்கிற நம்பிக்கையாவது இங்கே இருந்தால் இருக்கும். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினா கண்டிப்பாக கிடைக்காது. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி தனியாக ஒரு அணி அமைக்கிறாரு. அங்கே வாங்கினா விஜய் கட்சியினுடைய 2வது தலைவர் சொல்கிறார் சார், புஷி ஆனந்த் சொல்கிறாரு, நாங்கள் அதிமுக கூட்டணி வைக்க மாட்டோன்னு டிக்ளேர் பண்ணுறாரு சார். இவர் வந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த கட்சிக்கு என்ன மக்கள் மத்தியில், மக்கள் மன்றத்தில் என்ன மரியாதை இருக்குது? எடப்பாடிக்கு என்ன மரியாதை இருக்குது? இதை நீங்கள் யோசிக்கணும். அப்போ இதில் போகிறதுனால நமக்கு லாபம் இல்லை. பணம் வேணால் தருவாங்க, அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எம்எல்ஏ இருந்தால் தான் நம்ம வந்து அரசியல் நடத்த முடியும், இல்லை ஓட்டு அரசியல், அப்போ தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். இல்லைன்னா அடிபட்டு போயிருங்கிறது திருமாவளவன் நல்லா தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பியோ இல்லை நடிகர் விஜயை நம்பியோ அவங்க வர மாட்டாங்க. அவங்க பேசுவாங்க, சத்தம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அங்கேயே இருப்பாங்க. எப்போ வருவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு திமுகனுடைய கிராஃப் அப்படி கீழே இறங்கி போய் பார்த்தீங்களா? ஒவ்வொரு அடுத்தடுத்த சம்பவங்கள், அதுவும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துலலாம் ரொம்ப கெட்ட பேரை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினை கொண்டு துணை முதலமைச்சர் ஆக்கினால ரொம்ப கட்சிக்கு உள்ளாலே பெரிய பூகம்பம் இடிச்சுட்டு கிடக்குது. மக்கள் மத்தியிலும் அது ரசிக்கிற மாதிரி இல்லை. தமிழ்நாடு முழுக்க வந்து போதைப் பொருள் சுற்றிட்டு இருக்கு, கிராமப்புறங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய தோல்வியாக அங்கே போயிட்டு இருக்கு. டாஸ்மார்க்கை திறக்கிறதுல கவலையே படாமல் இருக்காங்க. பொங்கலுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்க மாட்டேன்னு அறிவிச்சு விட்டாங்க. இப்போ பழையபடி தடுமாறுறாங்க. கொடுக்காம இருந்தால் பெரிய நீங்கள் அதை பொங்கல் முடிஞ்ச பிறகு பாருங்கள், கொடுக்காம மட்டும் இருக்கட்டும், பொங்கல் முடிஞ்ச பிறகு பாருங்கள். ஒரே ஒரு பாட்டியமாக தானே இந்த செருப்பை தூக்கி வீசிட்டு போச்சுது, தனிப்பட வச்சு விசாரிச்சுட்டு தேடிட்டு இருக்காங்க எல்லாம். இனிமேல் பாருங்கள், எல்லா பெண்களும் அதை மாதிரி செய்வாங்க. சாணியெல்லாம் கரைச்சி ஊற்றி விடுவாங்க.
அவ்வளவு கோபத்தில் உருவாக்கிறோம் அது. ஏன்னா இது வந்து நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து 2500 கொடுத்தவரை வந்து 2500 கொடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அதை கூட ஒரு 1500 போட்டு 5000 கொடுங்க. என்ன கணக்கு அது? 2500 ப்ளஸ் 1500 5000 கொடுங்க. இப்படி தான் முதலமைச்சர் சொன்னார் சார். இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். இப்படி ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அதாவது 5000 கொடுக்க சொன்னார்ல சார். இப்போ 1000 கூட கொடுக்கலன்னா இப்போ உங்களை காரி துப்ப மாட்டாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க 5000 கொடுக்க சொன்னீங்க. இப்போ 1000 கொடுத்ததையும் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா? இதுக்கு ஒரு புள்ளி வரம் போடுறாங்க. இது வந்து மத்திய அரசு ரூபா தரல. மத்திய அரசுகிட்ட கேட்டுட்டா நீங்கள் 1000 தருவேன்னு சொல்லி அறிவிச்சிங்க. நீங்கள் தாரணி தானே சொன்னீங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தாகணும். அதெல்லாம் மோடிகிட்ட கேட்டிங்களா நீங்கள்? நான் இதெல்லாம் இலவசம் கொடுக்க போகிறேன், எங்களுக்கு தாங்கனியாக கேட்க முடியாது. என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. அது மோடி ரூபா தரல, அதனால தான் எங்களுக்கு 1000 கொடுக்க முடியல. அப்போ யார்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து மாதம் 1000 பெண்களுக்குன்னு யார்கிட்ட கேட்டு அறிவிச்சிங்க? அதை எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? அது அப்போ அதுவும் வந்து மோடிக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வேறு திட்டத்துக்கு கொடுக்குறத அங்கேருந்து எடுத்து மாற்றி இங்கே கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த எஸ்சி பட்டியலின மாணவிகளுக்கு உள்ள இதிலெல்லாம் நிறைய மடமாத்தம் பண்ணது, அதையும் செக் வச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு கெட்ட பேரை தான் உருவாகும். இந்த 1000 விவகாரம் வந்து பொங்கலுக்கு கொடுக்காம மட்டும் இருக்கட்டு. அது வாங்க இப்போ மக்களுக்கு தெரியல, கீழ்த்தட்டு மக்களுக்கு தெரியலை. அந்த பரிசு பொருள்லையும் வாங்க போகும்போது முன்னாடி 18 ஏதோ கொடுத்தாங்க, அதையும் குறைச்சி விட்டாங்க. இப்போ கடைசி எதையோ ஒன்று கொடுத்து இந்த 1000 வாங்கிட்டு அந்த போயிட்டு இருப்பாங்க. இந்த 1000 கிடைக்கலன்னு சொன்னோன்னே கோவப்படுவாங்க, கண்டிப்பாக கோவப்படுவாங்க. இது எல்லாமே அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை தானே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஏற்கனவே டாஸ்மார்க்னால சீரழிஞ்சிட்டு கிடக்குங்கிறது ஒரு பக்கம், போதைப் பொருள்னால இன்னொரு பக்கம் சீரழிஞ்சு போயிட்டே இருக்கு. அதில் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு படிக்கிறது இன்னொரு பக்கம், இந்த 1000 கொடுக்கலன்னா இன்னொரு பக்கம் அது போயிடும். அப்போ இதெல்லாம் யாருக்கு? அந்த கூட்டணிக்கு மேலே உள்ள மக்கள் நம்பிக்கையை குறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்படியே அடுத்த எலெக்ஷனுக்கு வரும்போது என்ன இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்மளும் சேர்ந்து தான் அந்த தோல்வியை சுமக்கணும். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்போ சொல்கிறாங்கல்ல, நாங்கள் ஆட்சியில் இல்லைனாலும் அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் பங்கெடுக்க முடியாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுடுங்க, உள்ள அர்த்தத்தை நீங்கள் பார்த்துடுங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கெட்ட பேரை நாங்கள் சுமக்க முடியாதுங்கிறது அர்த்தம். அப்போ அது அதிகமாகாமல் குறைச்சிட்டாங்கன்னா இவங்களை நம்பி நிற்பாங்க. இல்லை அதிகமாகிட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஜெயலலிதா முன்னாடி தனியாக நின்றுட்டு வெற்றி பெற்றாங்கல்ல, மக்களோடு தான் கூட்டணின்னு நின்னாங்களா, மக்களுக்காக நான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. 2016 தனியாக நின்று மக்களோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்க வீரப்பெண்மணி. அது உண்மையிலே தனியாக நின்று கூட்டணியே இல்லாமல் நின்று அடித்து தூக்கிட்டு வந்தாங்கல்ல. இவங்கெல்லாம் கூட்டணி தானே வச்சாங்க. அன்னைக்கு வச்ச பிறகு ஒன்றும் பண்ண முடியல. அன்னைக்கு உள்ள சூழ்நிலை தானே. ஒன்று வந்து இவங்க மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று தனியாக பேசிட்டு போனாங்க. ஆனாலும் திமுக கூட்டணி வலுவாக தானே இருந்துச்சு. அவங்களும் வந்து வலுவான கட்சி தானே சார், ஆண்ட கட்சி சார். அது இப்போ ஆளுகின்ற கட்சி, அது ஸ்ட்ராங்கான கட்சி தானே. பாஜக அணி வேணால் சின்னதுன்னு வச்சுக்கிடுங்க. அன்னைக்கு 2016 பாஜகவும் தனியாக தான் நின்னாங்க. அது சின்ன கட்சி, விட்டுருங்க உங்கள் பார்வையில். ஆனால் இவங்க பெரிய கட்சி தானே. ஆனாலும் பழையபடியும் ஜெயலலிதா தானே வந்தாங்க. கூட்டணியை நம்பி இல்லை, தனியாக நின்னே வர முடியும்னு காணிச்சு விட்டாங்கல்ல அந்த அம்மா. அதனால் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த கூட்டணி இருந்தால் கூட தோக்குங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக பிச்சுட்டு போகிற வாய்ப்பு இருக்கும். அன்னைக்கு வேணால் அரசியல் களம் மாறும், எப்படி வேணாலும் மாறலாம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.